ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நேற்றுக்கு எடுத்த மினி விலாக். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்னால் பூஜை பண்ண முடியல. அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னதுனால சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இருந்தாலுமே என்னால் பண்ண முடியலேன்னு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னையுமே மீறி வந்துடுச்சு. அழவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அழுதுட்டேன். இன்றைக்கி வெற்றிகரமாக 4வது நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷலாக முருகருக்கு பால் அபிஷேகம் தான் பண்ண போகிறேன். நெய்வேத்தியத்துக்குமே பால் தான் வைக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிக்கலாம். பால் அபிஷேகத்துக்கு தேவையான பால் இதில் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த ப்ளூ கலர் பால் வந்ததுன்னா நமக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த பால் அப்படியே வச்சுட்டு நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியத்துக்கு வச்சிட வேண்டியது தான். இதுக்கப்புறம் நான் பூஜை வேலையெல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்போவுமே ஒன்று கேட்டுகிட்டே இருப்பேன். எல்லோரும் இதை கேட்பாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஏதாச்சும் ஒன்று முடியலன்னா நீ பார்ப்பியா, எனக்கு உடம்பு முடியலனா நான் ஒன்று பார்த்துக்கிற மாதிரி நீ என்னை பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா என்னால் ஒரு சுச்சுவேஷன் முடியலன்னும் போது நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னாங்க. எனக்கு அழதான் வந்தது. அவங்க வந்த உடனே எனக்கு அழதான் தோணுச்சு. நானுமே அழவே கூடாதுன்னு நினச்சேன். 7 நாளுமே நான் பூஜை பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா என்னால் பண்ண முடியல, நீ பண்ணுறியா அப்படின்னு. நான் பண்ணுறேன், நான் பண்ணலாம், இல்லை நீ பண்ணலாம், நான் பண்ண முடியும்ல அப்படின்னாரு. பண்ணலாம் அப்படின்னேன். நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, நீ அழாத, நான் பார்த்துக்கிறேன், நீ எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லிக்கூட அதே மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் இங்கே ஓரமாக நின்றுட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரியே பண்ணாங்க. இன்றைக்கான 5வது நாள் அபிஷேகமே பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. என்னை விட அவர் ரொம்ப நல்லாவே பண்ணார். காலையில் எழுந்திரிச்சோடனே வீடெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சிட்டு எல்லாமே 5 வகையான அபிஷேகம் இன்றைக்கி நடந்துச்சு. ஃபஸ்ட்டு நாள் திருநீர் அபிஷேகம், 2வது நாள் சந்தனம், 3வது நாள் பன்னீர், 4வது நாள் பால், 5வது நாள் தயிர் போட்டு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. என்னால் வீடியோ மட்டும் தான் எடுக்கவே முடியல.